செய்கிறதுக்காக நம்ம 1 கிலோ போல் மைதா எடுத்துக்கலாம். இது கூடவே உப்பு, சோடா உப்பும் சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வச்சுக்கிறோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நம்ம காய்கறிலாம் சேர்க்க போகிறோம். ஸோ வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் காய்கறி கம்மி பண்ணிங்கன்னா அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கன் மட்டும் தனித்தனியாக பிச்சு பிச்சு குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு வெங்காயம் பச்சை வாடை போனதோடய இந்த மாதிரி காய்கறிகள் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு தகுந்தப்பில் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிட்டிக்கோங்க. சிக்கனையும் கிள்ளி போட்டு மாவை குட்டி குட்டியாக உருண்டை போட்டுக்கலாம். அதை நல்லா பரத்திட்டு உள்ளடம் வச்சு ஃபுல்லாக மூடிக்கலாம். அதை மூட்டி ஒட்டுறதுக்காக மைதா தனியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. மேலே அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக 2 முட்டையை கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த முட்டையோட அப்ளை பண்ணதை வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு பெரிய தவால நீங்கள் இந்த மாதிரி இந்த டிசைனும் போட்டு பொரிச்சு எடுத்தோம். சூப்பராக ரெடி ஆகிடும். முர்த்தபா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிச்சிடும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்கிற மெத்தடில் தான் இருக்குது. காரம் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். 2 சாப்பிட்டாலே போதும், வயிறு நிறைஞ்சிரும். ஆனால் இன்னும்